இது வரைக்கும் நாம் மாறக்கூடிய விசை, மாறாத விசை, இந்த 2 விசைகள் மூலமாக செய்யப்படுற வேலைகளை நம்ம கண்டுபிடிச்சோம். நிறைய ப்ராப்ளம் போட்டு சால்வ் பண்ணி பார்த்தோம். இப்போ இன்னொரு மிக முக்கியமான ஒரு வகைப்பாடு, அதாவது ஒரு முக்கியமான கிளாஸிஃபிகேஷன்னா 2 விதமான ஃபோர்ஸ் வந்து இன்னும் 2 விதமாக நம்ம பிரிக்கிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து 2ஆக பிரிக்கிறோம். இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு வகைப்பாடு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எளிய உதாரணத்தில் நம்ம ஆரம்பிக்கிறேன். இப்போது ஒரு இன்க்ளைன்டு பிளேன் இருக்குது, சரிங்களா? ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் இருக்குது. இது மேலே இருந்து நான் ஒரு பொருளை என்ன பண்ணுறேன், நான் 2 விதமாக அந்த பொருளை கீழே கொண்டு வரேன். ஸோ இதோட ஹைட்னு ஹச்னு வச்சிங்களேன், ஹைட் ஹச். இப்போது இந்த பொருளை என்ன பண்ணுறேன் நான், இந்த பாதை வழி, அதாவது இந்த பொருளை நான் கீழே விடும்போது இந்த பாதை வழி நேராக மேல் நோக்கி ஸ்ட்ரைட்டாக கீழ் நோக்கி வருது. இன்னொரு கேஸில் என்ன பண்ணுதுன்னா, இந்த பொருள் வந்து இந்த ரேம்ப், இந்த சாய்தள பாதை மூலமாக இங்கே வருது. ஸோ 2 கேஸ்லையுமே இது வந்து பாதை 2, இது பாதை 1ன்னு வச்சிங்களேன். 2 கேஸ்லையுமே என்ன பண்ணலாம், நான் இந்த 2 கேஸ்லையுமே புவியீர்ப்பு விசையால் செய்யப்பட்ட வேலையை நான் கணக்கிடலாம். ஏற்கனவே இதில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 2 கேஸ்லையுமே W1 என்ன வரும், mgh தான் வரும். W2 என்ன வரும், அதுவுமே mgh தான். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த புவியீர்ப்பு விசை அப்படின்றது ஒரு பொருள் இங்கேருந்து இங்கே வந்தாலும் சரி, ஒரு பொருள் இங்கேருந்து இந்த பாதையில் வந்தாலும் சரி, 2க்குமே ஒரே விதமான வேலையை தான் செய்யுது. அப்போது இந்த புவியீர்ப்பு விசை அப்படின்றது ஒரு ஸ்பெஷல், இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ஒர்க் டன் அப்படின்றது, அதாவது வேலைங்கிறது புவியீர்ப்பு விசையால் செய்யப்பட்ட வேலை அப்படின்றது பாதையை சார்ந்து இருக்கிறாம தொடக்க புள்ளி, அதாவது தொடக்க புள்ளியையும் இறுதி புள்ளியையும் அது சார்ந்திருக்கு. தொடக்க புள்ளி மற்றும் இறுதி புள்ளிக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு சார்ந்திருக்கிறது. அல்லது இது குறைந்தபட்ச தொலைவுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே நான் செங்குத்து தொலைவு, சப்போஸ் இது இப்படி இருந்துச்சுன்னா அது குறைந்தபட்ச தொலைவுன்னு சொல்லிக்கலாம். பட் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டஸ்டரை, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இது x1ன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் x2ன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த டஸ்டரை வந்து இங்கேருந்து இங்கே தள்ள போகிறேன் நான். ஸோ இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், இப்படி தள்ளுறேன். ஸோ கண்டிப்பாக நான் ஒரு வேலை செய்கிறேன். இந்த டஸ்டர் வந்து இந்த போர்டை ஒட்டி இருக்கிறதுனால என்ன ஆகும், இந்த ஃப்ரிக்ஷன், இது இந்த டஸ்டருக்கும் இந்த போர்டுக்கும் உள்ள ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இது மேலே ஒரு வேலையை செய்யும். ஸோ இங்கேருந்து போகும்போது என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த டஸ்ட் மேலே என்ன வேலை செஞ்சுன்னு கால்குலேட் பண்ணலாம். சப்போஸ் நான் இப்படி போகாமல் இது வந்து பாத் 1 வச்சிங்களேன். சப்போஸ் நான் இப்படி போகணும்னா நான் இப்படி போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி போகிறேன். ஸோ 2க்கு இது வந்து பாத் 2ன்னு வச்சிங்க, இதுக்கு வந்து W2. ஸோ தொடக்க புள்ளியும் இறுதி புள்ளியும் வந்து இந்த 2 பாத்துக்கும் சேம் தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாத்து இப்படி போகிறேன், செகண்ட் பாத்து இப்படி போகிறேன். ஸோ இதில் எந்த பாத்துக்கு இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் செய்யப்பட்ட வேலை, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் செய்யப்பட்ட வேலை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நமக்கே தெரியும் W2 தான் வந்து W1ஆக இருக்கும். ஏன்னா நமக்கே தெரியும் நீங்கள். ஸோ சப்போஸ் இதை வந்து நான் இப்படி போய் இப்படி வரது பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வேலை செய்யணும். அப்போ என்ன அர்த்தம், தொடக்க புள்ளியும் இறுதி புள்ளியும் ஒரே புள்ளியாக இருந்தால் கூட நீங்கள் எந்த பாதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் செய்யப்பட்ட வேலைங்கிறது அதிகமாக இருக்குது இல்லை குறைவாக இருக்குது. ஸோ இங்கே W எல்லாமே இது வந்து இந்த ஒர்க் டன் பை தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதாவது கைனடிக் ஃப்ரிக்ஷன். எக்ஸாக்ட் சொல்ல போனால் இது வந்து
கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த கேஸ் இங்கே நம்ம செய்யப்பட்ட வேலைங்கிறது பாதையை சாராமல் இருக்குது, இங்கே விடாது செய்யப்பட்ட. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் இங்கே செய்யப்பட்ட வேலைங்கிறது பாதையை சார்ந்திருக்கிறது. ஸோ அப்போது நம்ம நேச்சரில் அதாவது இயற்கையில் பார்த்தீங்கன்னா சில ஃபோர்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸ் மூலமாக செய்யப்பட்ட வேலைங்கிறது நீங்கள் எந்த பாதையில் அந்த பொருளை கொண்டு போனாலும் அதனுடைய ஒர்க் டன் மாறாது. சில ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற பாத்தை பொறுத்து, நீங்கள் சூஸ் பண்ணுற பாதையை பொறுத்து அது செய்கிற வேலைங்கிறது மாறும். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோம், நம்ம நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அல்லது தமிழில் சொல்லணும்னா ஆற்றல் மாற்றும் விசை. நான் உங்களுக்கு ஏன் ஆற்றல் மாற்றும் விசை நம்ம இப்போ சீக்கிரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபோர்ஸ் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அல்லது தமிழில் ஆற்றல் மாற்றா விசை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நேச்சரில் இருக்கிற நிறைய ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவாக இருக்கும், சரி சில ஃபோர்ஸஸ் வந்து நான் கன்சர்வேட்டிவாக இருக்கும். எடுத்துக்காட்டு என்ன அது பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் என்ன எடுத்துக்காட்டு ஏற்கனவே பார்த்த மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு விசைங்கிறது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது எம்ஜி. வேறு என்ன ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சுருள்வில் விசை ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் -kx, இதுவுமே வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான். நம்ம நீங்கள் 12ஆம் வகுப்பு +2ல் பார்ப்பீங்க, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதாவது நிலைமின்னியல் விசை. அதாவது கூலும் ஃபோர்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க, இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுமே ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அதே மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதுவுமே வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃப்ரிக்ஷன், இது கைனடிக் ஃப்ரிக்ஷன். அதே மாதிரி நம்ம பார்த்துருப்போம் ஏர் ட்ராக் ஃபோர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் வந்து இப்படி தூக்கி போடும் போதுன்னா அது உண்மையிலே இங்கே ஏர் இருக்குது. ஸோ இந்த ஏர் வந்து இந்த பொருள் மேலே ஒரு மேல் நோக்கி விசை செயல்படுத்தும். ஸோ இந்த ஏர் ட்ராக் எல்லாமே வந்து ஏர் ட்ராக் ஃபோர்ஸ், விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஸோ இது எல்லாமே இப்போ நீங்கள் வந்து ஒரு கோலி குண்டை எடுத்து நீங்கள் ஒரு ஆயில் உள்ள ஒரு பாட்டிலில் போட்டிங்கன்னா அந்த ஆயில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஸ்கஸ் ஃபோர்ஸை கொடுக்கும். ஸோ இது வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸும் வந்து ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போது இந்த கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவ் பிரிக்கிறதுனால என்ன நம்ம முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸில் மூவ் ஆகக்கூடிய ஒரு பொருளுடைய மொத்த ஆற்றல், அதாவது எனர்ஜி வந்து டோட்டல் எனர்ஜி வந்து கன்சர்வ்டாக இருக்கும். ஸோ இந்த டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் கன்சர்வேட்டிவ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் கன்சர்வ்ட். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஆற்றல் மாறாவிதி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க உங்கள் லோயர் கிளாஸஸில். இந்த ஆற்றல் மாறாவிதி அப்படின்றது எங்கே அப்ளை பண்ண முடியும், நம்ம எப்போல்லாம் வந்து ஒரு பொருள் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் மூவ் ஆகுதோ அப்போ மட்டும்தான் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து உபயோக முடியும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஆற்றல் மாற்றா விதி. ஸோ இன்னொரு விஷயம் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வரைக்கும் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாலே நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்,
we can define potential energy. ஏற்கனவே நம்ம potential energy பற்றி பார்த்துருப்போம். பட் உண்மையிலே potential energy நம்ம எதுக்கு டிஃபைன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம potential energy டிஃபைன் பண்ண முடியும். So here potential energy can be defined இதுக்கு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு. நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு potential energy cannot be defined. ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொன்னேன். அப்போனா அது அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜினா அது UV is equal to mgh அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன அர்த்தம்? ஏன்னா எப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுக்குறீங்களோ அது கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ்ன்னு அது டெஃபினெட்லாக கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கணும். அதே மாதிரி இது வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுக்கு என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் kx². அதே நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது ஆற்றல் மாற்றா விசை, அண்ட் புவியீர்ப்பு விசையும் வந்து ஒரு ஆற்றல் மாற்றா விசை. ஆனால் நான் சொல்லியிருக்கிறேன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கைனடிக் ஃப்ரிக்ஷன் நமக்கே தெரியும். கைனடிக் ஃப்ரிக்ஷன் அழகு 3ல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னது? F is equal to mu kn. ஸோ mu kn அப்படின்றது என்னது? அந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றதோட எக்ஸ்பிரஷன். பட் அதுக்கு நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. ஸோ நோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ். அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மாதிரி விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆர் ட்ராக் ஃபோர்ஸ் வாட் எவர். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் வந்து உங்களுக்கு கொடுத்ததுனால இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், கன்சர்வேட்டிவ் அதாவது ஒரு பொட்டன்ஷியல் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டிஃபைன் பண்ண என்ன பண்ணலாம்னா திரும்ப பேக் டு வி கேன் ரைட் இன் அதர் வே தி பொட்டன்ஷியல் எனர்ஜி த ஃபோர்ஸ் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் du by dx. ஸோ ஒன் டைமென்ஷனுக்கு மைனஸ் du by dx. சப்போஸ் இது y டைரெக்ஷன்னா மைனஸ் du by dy. சப்போஸ் இந்த டைரெக்ஷன்னா மைனஸ் du by dz. இது 3 டைமென்ஷனில் எல்லாம். பட் நம்ம இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 டைமென்ஷன் மட்டும் எடுத்துப்போம். ஸோ திஸ் இஸ் கால் the conservative force is equal to negative gradient of potential energy. ஸோ நெகட்டிவ்ங்கிறது மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்? இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் du by dxன்னு எழுதலாம். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது நமக்கு என்ன தெரியும்? கிராவிடேஷனுக்கு mgh தெரியும். ஓகே, இப்போ நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்? நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நம்ம y டைரெக்ஷனில் தான் பார்த்துட்டு இருப்போம். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இதை வந்து mgyன்னு எழுதிப்போம். ஏன்னா இது வந்து இன் ஜென்ரல் y டைரெக்ஷன் குறைக்கிறதுனால mgyன்னு எழுதிக்கிறேன். ஸோ வாட் இஸ் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்? Fg இஸ் ஈக்குவல் டு மைனஸ் du by dy. நல்லா கவனிங்க, நான் dx dy, ஏன்னா இது வந்து y டைரெக்ஷனில் நான் பண்ணுறதுனால மைனஸ் du by dy இன்ட்டு mgy. ஸோ mgங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், அப்போ வெளில வந்துடும். அப்போ நமக்கு என்ன இருக்குது? சிம்பிளி Fg is equal to minus mg into dy by dy. What is dy by dy? Simply 1. So this is equal to minus mg. ஸோ நம்ம வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ நான் பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்தா I can calculate what is the gங்கிறது சஃபிக்ஸ். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்தா நம்ம I can calculate the what is the conservative force. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுக்கு பாருங்கள். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுக்கு எப்படி இருக்கும்? ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்னது? u is equal to half kx². ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? F is equal to minus du by dx. So F is equal to F spring force will be minus du by dx into half k x². ஸோ இந்த half k நம்ம கான்செப்ட் வெளில எடுத்துக்கலாம். நமக்கு என்ன இருக்குது? F is equal to minus half k into d by dx of x². நமக்கே தெரியும் ஜெனரல் ஃபார்முலா d by dx of
x power n will be n into x power n minus 1. So, இங்கே d by dx of x square na 2 into x என்னாகும்? Simply, I will have 2 into x. So, இந்த 2 2 cancel ஆயிரும். நம்ம என்ன இருக்கு ஃபைனலா? minus kx. So, வந்துச்சு பார்த்தீங்களா? So, ஒரு பொட்டன்ஷியல் கொடுத்தா அதிலிருந்து நான் I can calculate what is the conservative, corresponding conservative force. இங்கே பார்த்து minus mg, here minus, ஏன்னா நம்ம spinning force நமக்கு தெரியுது minus kx. So, இதுதான் வந்து இந்த relation. So, this is only true for conservative force. Non-conservative force நம்ம இப்படி எழுதவே முடியாது. ஸோ இந்த இப்படி எழுதுறதுனால என்ன எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதில் இந்த ரொம்ப எளிமையாக நம்ம இதில் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது எப்படி வந்து அது வந்து டோட்டல் எனர்ஜி வந்து கன்சர்வாக இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் 6வது பாயிண்ட் எடுத்துங்க. ஸோ F is equal to minus du by dx. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பொருள் வந்து இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கேஸ் எடுத்துக்கலாம். ஒரு பொருள் வந்து இங்கேருந்து இங்கே வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ வாட் இஸ் த ஒர்க் டன்? Work done will be integration F into dx. So, from initial to 1 to 2, from initial point to final point. So, நமக்கு இங்கே F ங்கிறது என்னது? minus du by dx into dx 1 to 2. At the same time, நமக்கு ஒர்க் அண்ட் கைனடிக் தேர்தல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. whenever ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் செயல்பட்டுச்சுன்னா ஒரு பாயிண்ட் போகும்போது that it can be written as a difference between the kinetic energies. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், half m v2 square minus half m v1 square. நமக்கே தெரியும் w is equal to half m v2 square minus half m v1 square. இது ஜென்ரல் ஃபார்முலா இங்கே தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ மைனஸ் du by dx என்னது, எனி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணலாம், F is equal to minus du by dx. ஸோ w is equal to இந்த dx கேன்சல் ஆயிருமா. ஸோ நம்ம என்ன ஆகும், 1 to 2 minus du is equal to half m v2 square minus half m v1 square. ஸோ மைனஸ் into du. ஸோ நமக்கே தெரியும் இன்டகிரேஷன் ஆஃப் dxங்கிறது என்னது, a to b, right? Integration of dx is equal to x. Integration of du is simply u. So, w is equal to minus u into 1 to 2 half m v2 square minus half m v1 square. So, நம்ம எப்படி எழுதலாம், நான் இப்போ அடுத்தது w is equal to minus u2 minus u1 is equal to half m v2 square minus half m v1 square எழுதுறேன் நான். சரிங்களா? ஸோ இப்போது இது என்னது, this is equal to minus u2 plus u1 half m v2 square minus half m v1 square. ஸோ இந்த மைனஸ் u2 அந்த பக்கம் கொண்டு போகிறேன், இந்த மைனஸ் ஆஃப் m ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். ஸோ இப்போ என்ன இருக்குது நமக்கு, ஆஃப் m v1 ஸ்கொயர் ப்ளஸ் u1 ஆஃப் m v2 ஸ்கொயர் ப்ளஸ் u2. பட் ஆஃப் m v1 ஸ்கொயருங்கிறது என்னது, அந்த புள்ளி 1ல் அதனுடைய கைனடிக் எனர்ஜி. u1ங்கிறது என்னது, அந்த புள்ளி 1ல் வந்து அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது என்னது, டோட்டல் எனர்ஜி. அது டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் வி டேக் சிம்பிளி எனர்ஜின்னு எடுத்துக்கிறோம். ஸோ E1 அதே மாதிரி இது என்னது, ஆஃப் mv2 ஸ்கொயருங்கிறது அந்த பொருள் புள்ளி 2 அடையும் போது அதனுடைய கைனடிக் எனர்ஜி. U2ங்கிறது அந்த பொருள் வந்து புள்ளி 2 அடையும் போது அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது, E2. ஸோ இதில் நம்ம என்ன தெரிய வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டில் ஒரு பொருள் புள்ளி ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு போகும்போது அந்த முதல் புள்ளியில் என்ன எனர்ஜி இருந்துச்சோ அதே டோட்டல் எனர்ஜி தான் வந்து புள்ளி 2லேயும் இருக்கும். ஸோ அப்போனா திஸ் இஸ் கால் தி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ
ஒரு புள்ளியில் என்ன எனர்ஜி இருக்கோ அதே புள்ளி அடுத்த இன்னொரு புள்ளியிலையும் அதோட எனர்ஜி வந்து மாறாது. அதனால நான் சொல்கிறேன் டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், கன்சர்வ் அப்படின்றதுக்கும் கான்ஸ்டன்ட் அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டோட்டல் எனர்ஜிங்கிறது என்னது? டோட்டல் எனர்ஜி வில் பி கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ when I say total energy is conserved அப்படின்னு அர்த்தம்னா, இந்த கைனடிக் எனர்ஜி மாறும், இல்லை கூட்டலாம் இல்லை குறையலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜி கூட்டலாம் அல்லது குறையலாம். ஆனால் என்ன ஆகணும், இது கூடலாம் குறையலாம், பட் ஆனால் இதை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ கன்சர்வேஷன் அப்படின்னாலே ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி கன்சர்வ்ட் அப்படின்னு சொன்னாலே அதை வந்து எந்தெந்த குவான்டிட்டியில் ஆகிருக்கோ அந்த குவான்டிட்டி உள்ளுக்குள்ளே கூட்டலாம் குறையலாம், பட் டோட்டலாக வந்து அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் கன்சர்வேஷன். either increases or decreases conserved. This is the meaning of conserved. ஸோ இந்த கன்சர்வேஷன் மூலமாக அது இந்த டோட்டல் எனர்ஜி அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, டோட்டல் எனர்ஜி எதில் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? ஒன்லி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதுக்கடி என்ன சொன்னேன் நான், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொன்னேன், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அதாவது சுருள் விசை ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொன்னேன், ஆனால் தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ்லாம் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இல்லைன்னு சொன்னேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கும் அண்ட் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பீங்க, மாறும் விசை மாறா விசை படிச்சிருப்பீங்க. இங்கே ஆற்றல் மாற்றும் விசை ஆற்றல் மாற்றா விசைன்னு படிச்சிருப்பீங்க. கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் வேரியபிள் ஃபோர்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதாவது கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் வில் பி Fk will be mu k n. சரிங்களா? ஸோ வேரியபிள் ஃபோர்ஸ் எக்ஸாம்பிள் கொடுங்க பார்ப்போம். Fs is equal to minus kx. வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்கலாமா? இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு நமக்கே தெரியும் F is equal to minus mg, அதாவது டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். வேறு என்ன வேரியபிள் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? ஸோ இப்போ நான் கேள்வி கேட்க போகிறேன்னா, இதில் இது எது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், எது வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இது வந்து ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். வாட் அபவுட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்? இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ், அதாவது ஆற்றல் மாற்றா விசை. வேரியபிள் ஃபோர்ஸ் இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இது என்னது? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். இதுவும் ஸ்ப்ரிங் நமக்கே தெரியும், இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இதில் நம்ம என்ன தெரிய வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸும் கன்சர்வேட்டிவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கேஸில் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தான், பட் இது வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தான், பட் இட் இஸ் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். எல்லா வேரியபிள் ஃபோர்ஸும் நமக்கு நான் கன்சர்வேட்டிவ் அவசியம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ், பட் இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஏன்னா நமக்கு வந்து அடிக்கடி ஒரு குழப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸும் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக இருக்குமா, கான்ஸ்டன்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கருத்து இருக்குது. அதுவும் எல்லா வேரியபிள் ஃபோர்ஸும் நான் கன்சர்வேட்டிவ் ஒரு தவறான கருத்து இருக்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கேன் பி கன்சர்வேட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கேன் பி நான் கன்சர்வேட்டிவ். அதே மாதிரி வேரியபிள் ஃபோர்ஸ் கேன் பி கன்சர்வேட்டிவ் அண்ட் வேரியபிள் ஃபோர்ஸ் கேன் பி நான் கன்சர்வேட்டிவ். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் நம்ம ஏன் வந்து நம்ம இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு ஆற்றல் மாற்றா விசைன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் ஒரு பொருளோட மொத்த ஆற்றலில் வந்து இந்த ஃபோர்ஸ் மாற்றாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஆற்றல் மாற்றா விசைன்னு சொல்கிறோம். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளுடைய ஆற்றல் நீங்கள் வந்து இப்போ ஒரு பொருளை வந்து நீங்கள் தரையில் அப்படி உருட்டி உருன்னு வச்சிங்களேன், என்ன ஆகும்? நீங்கள் கொடுத்த எனர்ஜி வந்து இந்த பொருள் போய் நின்றோம். அப்போ நீங்கள் கொடுத்த எனர்ஜி என்ன ஆச்சு? தரையில் வந்து அது சதிரிடுச்சு. அப்போ நீங்கள் கொடுத்த ஆற்றலை வந்து திரும்ப உங்களால் எடுத்துக்க முடியாது. ஸோ அப்படின்னா இது வந்து ஒரு பொருளுடைய ஆற்றலை மாற்றுறதுனால இது பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆற்றல் மாற்றும் விசைன்னு சொல்கிறோம். கடைசியாக
இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டோட இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் டன் இன் ரவுண்ட் ட்ரிப் இஸ் 0. அதாவது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் நீங்கள் ஒரு ரவுண்டு ட்ரிப், அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ நான் ஒரு பொருளை அப்படி தூக்கி போடுறேன். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பொருளை தூக்கி போடும்போது என்ன ஆகுது, இந்த பொருள் மேலே போயிட்டு திரும்ப கீழே வருது. இந்த ரவுண்டு ட்ரிப்பில் வாட் இஸ் த டோட்டல் ஒர்க் டன் பை தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். மேலே போகும்போது -mgh, கீழே வரும்போது +mgh, ரெண்டும் சேர்த்து 0 ஆயிடுச்சு. ஆனால் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு ட்ரிப்பில் அது வந்து 0 ஆகாது. ஸோ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் இன் non-conservative force work done in round trip is not 0. ஸோ இப்போ நீங்கள் என்ன அர்த்தம்னா, ஒரு பொருளை இங்கேருந்து இப்படி போயிட்டு திரும்ப இப்படி வந்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த ரவுண்டு ட்ரிப்பில் என்ன இது பொருளை வந்து நான்-0 இருக்குது. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொருள் அப்படி மேலே தூக்கி திரும்ப வந்தாலுமே அதனுடைய டோட்டல் ஒர்க் டன் will be 0 because it is moving in the conservative force field and friction force and இந்த ஃபோர்ஸில் மூவ் ஆகிற எல்லா பொருளும் ரவுண்ட் ட்ரிப்பும் வந்து ஒர்க் டன் வந்து 0 ஆகாது.